Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய் பால் முறுக்கு. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன அரிசி மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்துட்டு அரிசி மாவு மாதிரியே நம்ம மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்கணும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இது கூட வந்து பெருங்காயம் வந்து 1 சிட்டிகை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன், நம்ம இவ்வளோ போட வேண்டாம், இதில் பாதி போட்டாலே போதும். இதுக்கு வந்து தேங்காய் பால், அதாவது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால், பத்தலைனா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் உளுந்து வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். பேனோட சூடே போதும், நம்ம அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வறுத்து அரைச்சிட்டேன். அதாவது உளுந்து வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சி சலித்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்து மாவு இருக்குது. இது கூடயே நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயம், இதுக்கு வந்து எள்ளு போட்டுக்கலாம். கருப்பெல்லை வேண்டாம், ஒயிட் எல்லை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டான்னா நீங்கள் வந்து நல்லா காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு, அதாவது தேங்காய் பால் அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு. இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாவு வந்து அதாவது முறுக்கு புளியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா இறுகி போயிடும். இறுகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அச்சில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு குழையில் அச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அச்சில் வந்து, அதாவது ஸ்டார், உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து அச்சு இருந்ததுனால அது ஓட்டு பக்கடா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பேர் முள்ளு முறுக்கு. இந்த சைஸில் நான் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மீதி இருக்கிற மாவில் வந்து கடைசியாக வந்து, அதாவது குழாயில் இருக்கிற மாவு வந்து எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி தட்டு வடையாகவும் பிடிச்சிக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டைம் வந்து என்னென்னா பட்டரை வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த முறுக்கு வந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான், அதாவது நம்ம போடுறது வந்து முறுக்காக தான் இருக்கும். பட் ஆனால் பட்டர் வந்து நம்ம 50 கிராம் போடுற இடத்துல நீங்கள் வந்து 100 கிராம் போட்டிங்கன்னா அத்தனை முறுக்குமே, அதாவது முறுக்கு மாதிரி இருக்காது, தூள் ஆகிடும். அதனால் பட்டர் வந்து எப்போவுமே போடுறப்போ 1 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டோன்னா இது மாதிரி முறுக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நுரை வந்து இருந்ததுன்னா, அதாவது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நுரை வந்து அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி.
அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து ரவை அரிசி முறுக்கு. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். நார்மலாக வந்து நம்ம அதாவது அரிசி ஊற வச்சுட்டு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் இல்லைனா வந்து காய வச்சு எண்ணெய் ஆட் பண்ணி தான் நம்ம செய்வோம். நான் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவையிலே வந்து ரொம்ப சுலபமாகவே நம்ம பண்ணலாம். அதாவது ரவை அரிசி மாவு இருந்தாலே போதும். அரிசி மாவு வந்து பதப்படுத்தின மாவு இருந்தாலும் ஓகே. இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குது அரிசி மாவு, அதையவே நம்ம யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா அதாவது சீரகம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பட்டர் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். பட்டர் ரொம்ப தேவையில்லை, அதாவது ரொம்ப போட்டோன்னா உடஞ்சு வரும் முறுக்கு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எல்லாத்துக்குமே சேர்ந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். சீரகத்துக்கு பதிலாக நம்ம ஓமமும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஓமம் பிடிக்காதுங்கிறதுனால நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து கெட்டியாகட்டும். நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து உப்புமா வந்து நம்ம செய்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது அல்வா பதம் மாதிரி இருந்துச்சுன்னா உப்புமா நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி ரவை, பட்டர், சீரகம் இது வந்து நல்லா வெந்ததை எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவையும் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ரவையிலேயே ஆட் பண்ணிட்டோம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், கரெக்டாக தண்ணி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது தொட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி போகணும். இதான் வந்து முறுக்கு பதம். இது ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஆயில் விட்டு நல்லா மேலே தடவிட்டோன்னா போதும். இப்போ நம்ம முறுக்கு குழா இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு ஹோல் ஸ்டார் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். முறுக்கு அச்சில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சதை இப்போ வந்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக சுற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக தான் சுற்றுறேன். இப்போ நம்ம முறுக்கு குழாய் வச்சு பிழிஞ்சிட்டோம். அதாவது சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம். அதாவது என்னென்னா அரிசி ரவை ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது செய்முறை வந்து ரொம்ப சுலபம். இது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான அரிசி ரவை முறுக்கு ரெடி. ரவை அரிசி முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.